ஸ்டார்ட். வணக்கம். நான் டாக்டர் பார்த்திபன். எனக்கு இந்த தமிழனுடைய பாரம்பரியம், தமிழனுடைய உணவு கலாச்சாரம் இதையும் மிஞ்சி இந்த நோய்கள்லேருந்து விடுதலை கொடுக்கணும். இதனுடைய அடிப்படையை பயன்படுத்தி உணவியல் மருத்துவத்தை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இதில் பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பாரம்பரியத்தை தொலைத்தவன் அரை மனிதன் அப்படிங்கிறது தான் உண்மை. படிப்புனால பாரம்பரியம் குறைஞ்சிடக்கூடாது. படிப்புனால பாரம்பரியம் குறைஞ்சது தான் இன்னைக்கு நமக்கு பிரச்சனையா உருவாக்கிறது. எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வாத்தியார்கள் இல்லை. ஏட்டு சுரக்காய்க்கு நிறைய வாத்தியார்கள் இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையை பொறுத்தவரை சொல்லிக் கொடுக்கறதுக்கு மிக குறைந்த பேர் தான் இருக்கிறாங்க. அதுவும் யார்? நம்மளோட கூட இருந்த பல்கலைக்கழகமாக இருந்த தாத்தா பாட்டி யாரும் இப்போ நம்மளோட இல்லை. இந்த சமுதாயத்தில், நகரத்தில் வாழக்கூடிய சமுதாயத்தில் 99% தாத்தா பாட்டியோட வாழ்றதே கிடையாது. அதனால வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டது, நல்ல விஷயங்களை சாப்பிடணும், வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத புத்தக புழுவாகவும் கம்ப்யூட்டர் மனிதனாகவும் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாரம்பரியத்தை பேசுறதுல ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாரம்பரியத்தை புரிய வைக்க முடியல. காரணம், படிப்பும் நவநாகரிக வாழ்க்கையும் மட்டும்தான் உலகம் அப்படின்னு நினப்புல இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே வியாதியஸ்தர்களா இருக்கிறாங்க. சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் நடை உடை இருந்துகிட்டு இருக்கே தவிர ஒரு ரோபோ மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நகரத்துல 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நிறைய பேர் வெளியும் சொல்ல முடியாம உள்ளவும் சொல்ல முடியாம ஒரு சைக்காலஜிக்கல் பேஷண்டாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படை இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ நான் சொன்னது. இப்போ நம்ம we are going to shift the focus to ரூரல் ஏரியா. ரூரல் ஏரியாவில் இன்னைக்கு அந்த தாத்தா பாட்டியினுடைய அனுபவத்தை பேஸ் பண்ணி வந்த அனுபவமும் ஞானமும் ரொம்ப அருமையா இருக்குது. ஆனா அதை முறைப்படுத்தி மறுபடியும் நகரத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த உணவியல் மருத்துவ ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. இன்னைக்கு நம்ம வாழ்ந்து வளர்ந்து வர்ற காலங்கள்ல நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பாரம்பரிய உணவையும் நம்ம எங்க பிறந்து வாழ்ந்தோம் வளர்ந்தோம், என்னென்ன மாதிரி சூழ்நிலைகள்ல வளர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், என்னென்ன பயிர்களை நம்ம பயிரிட்டு அதை சாப்பிட்டு அதுல உடம்ப வளர்த்துருக்கோம், அதனால மூளை வளர்ந்துருக்கு, அதனால ஞானம் பிறந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இதுக்கு எல்லாமே நம்மளுடைய முன்னோர்களை தான் நம்ம பெருமையா சொல்லிக்க முடியும். அந்த வகையில தமிழனுடைய பாரம்பரியம், தமிழனுடைய உணவியல் மருத்துவம், தமிழனுடைய அறிவுபூர்வமான சாட்சிகள் எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நம்ம அரிசி சாப்பாடு சாப்பிட்றதுனுடைய அடிப்படை உருவமா இருக்கக்கூடிய அவல் 7000 வருஷத்துக்கு முற்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியப்படக்கூடியது. இது மண் தோன்றி கல் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னு பார்த்தா இந்த நெல்ங்கிறது அவல்ங்கிற வடிவத்துல கிருஷ்ண பரமாத்மான்னு ஒருத்தர் வாழ்ந்தவர். அந்த பெரியவருக்கு குசேலருங்கிற அவருடைய ஃப்ரெண்டு கொண்டு போய் துவாரகாவில் கொடுத்ததை கதையா எழுதுனது அது கதை இல்லை. ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த புராணத்துல அவல் அப்படிங்கிறதுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. அங்க புடலங்காய் வந்திருக்கலாம், கத்திரிக்காய் வந்திருக்கலாம். ஏன் அவல் இடம் பெற்றிருக்கு? வேற எதுவும் இடம் பெறவில்லை. காரணம், பச்சையா பதப்படுத்தி 6 மாசம் ஆனாலும் சாப்பிடக்கூடிய ஒரு இதை பலாயிரம் வருஷ கணக்கிற்கு முன்னாடியே தமிழன் தன்னுடைய கலாச்சாரத்துல கண்டுபிடிச்சிருந்தா அருமையான முழுமையான உணவாக அதனுடைய அடிப்படையை பேஸ் பண்ணி தான் இப்ப எல்லாமே நம்ம உருவாக்கிடுது. ஸோ பாரம்பரியத்தை இழந்தவன் முடவன், பாரம்பரியத்தை மறக்காதவன் நோயில்லா பேரின்ப வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கிறவன். இது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு. காரணம், நவீன அறிவியல் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பொருள்களுக்கும் ஒரு விஞ்ஞான வடிவம் கொடுத்துருக்குறோம். இந்த விஞ்ஞான வடிவம் கொடுத்துருக்கிறதுல தவறு இருக்கான்னு கேட்டா, அரசாங்கம் அதனுடைய வேலையை செஞ்சிருச்சு. ஆனா பாக்கெட் போட்டு விற்கிறது எல்லாத்துலேயுமே, பாக்கெட்டு போட்டு வியாபாரம் பண்றது எல்லாத்துலேயுமே ஒரு பாய்சன் கலக்காம பாக்கெட்ல போட முடியாது. காரணம், அது கெட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக பாய்சன் போடணும். ஆனா அதுக்கு உலக சுகாதாரம் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. இந்த பாய்சனும் இந்த அளவோட சேர்க்கலாம் அப்படின்னு. ஆனா பாய்சன் தான்.
ஆனா இன்னைக்கு பாக்கெட்ல போட்டதையே திங்கணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் பாய்சன் மட்டும்தான் உள்ள போகுது. அங்கதான் பிரச்சனையே வருது. அங்கதான் உடல் ஊனமுற்றவனா வர்றான். அங்கதான் ஒரு மனிதனுடைய ஹார்மோன்ஸ் பாதிக்கப்படுது, அவனுடைய மனநிலை பாதிக்கப்படுது, அவனுடைய ஜீரண சக்தி பாதிக்கப்படுது. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கெமிக்கல்ஸ், இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதுல இருக்கக்கூடிய ஃபுட் அடிட்டிவ்ஸ், அதுல எம்எல்சிஃபையர் நிறைய இருக்கு. ஒரு பொருளை பாக்கெட்ல போடணும்னா, ஒரு சிப்ஸை பாக்கெட்ல போடணும்னா ஒரு 5-6 கெமிக்கல் போட்டு ஆகணும். இது அந்த பாக்கெட்டினுடைய தலையெழுத்து. அதை யாராலும் மாற்ற முடியாது. அது ஆங்கில அறிவியலினுடைய வெளிப்பாடு. அது எதுக்குன்னு கேட்டா, ஒரு தடவை பாக்கெட்டோட வாங்கி திங்கலாம். ஆனா வாழ்நாள் பூரா டெய்லி பாக்கெட்ல வாங்கி திங்கும் போது ஊனமுற்றவனாகவும் உடவனாகவும் தான் வாழ முடியும். என்ன அதுக்கு காரணம்? ஒரு தெருவுல 10 குழந்தைங்க பிறந்த இடத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னைக்கு லாய்க்கு இல்லாம பண்ணிட்டோம். நம்ம முழுமையான ஆணாவும் பெண்ணாவும் தெரிகிறாங்க. ஆனா அவங்களால ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு அருகதை இல்லை. 4 டாக்டருங்க சேர்ந்து கூட இருந்து ஆலோசனை பண்ணினாலும் நடக்க மாட்டேங்குது. ஆனா அவங்களா ஒரு முட்டையை தேர்ந்தெடுத்து, ஒரு பிந்துவை தேர்ந்தெடுத்து ஒன்னா இணைச்சி அதுக்கப்புறம் அதை உருவாக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் உணவியல். அந்த உணவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னாலதான். அதாவது பாக்கெட் போட்ட பொருள்களையே வாங்கி சாப்பிட்டு பழக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நவநாகரீக உலகத்துல பாரம்பரியத்தை பத்தி கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் ஒதுக்கணும். டைம் ஒதுக்குனீங்கன்னா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம். இது இந்த 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 பிறவிக்கு ஒரு ஒரு வெகுமதியா கூட இருக்கும் எல்லாருக்குமே. அதனால ஒரு அடிப்படை விஷயத்தை சொல்றத காது கொடுத்து கேட்டா எனக்கும் பெருமை, இந்த தமிழ் மண்ணுக்கும் பெருமை, என் தாய்க்கும் பெருமை. இப்போ நம்ம பாரம்பரியம் தொலைச்சவன் அரை மனிதன், பாரம்பரியத்தை தொலைத்தவன் முட்டாள்னு கூட சொல்லலாம். என்ன காரணம்? பாரம்பரியம் மட்டும்தான் ஒருத்தனுக்கு வழிகாட்டி. அம்மாவும் அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் சொல்லி கொடுத்தது மட்டும்தான் உணவு. அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது மட்டும்தான் உணவு. அந்த உணவுலேருந்து மாறுபடுறவங்க யாரும் முழுமையான மனிதர்களா வாழ முடியாது. ஊனமுற்றவர்களா வாழணும். இந்த ஊனமுற்றம் ஹார்மோன் ஊனமுற்றவர்கள், மூளை வளர்ச்சியில் ஊனமுற்றவர்கள், மூச்சு திணறல் ஊனமுற்றவர்கள், கை கால் நடக்க முடியாம ஊனமுற்றவர்கள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவர்கள், இனப்பெருக்கம் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, சரியா பேச முடியாம இருக்கிறவங்க, சரியா தூங்க முடியாம இருக்கிறவங்க, இது எல்லாருமே ஊனமுற்றவர்கள். காரணம், நம்ம இயற்கையா வாழ்ந்த அந்த பாரம்பரிய வாழ்க்கையினுடைய உணவு முறையிலேருந்தும் கலாச்சாரத்திலேருந்தும் மாறுபட்டு நவநாரிக உலகம் அறிவியல் சொன்னது மட்டும்தான் அறிவுங்கிறத நம்ம மாறி வாழ்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள். அறிவியல் சொல்றது அறிவு இல்லை, அறிவியல் சொல்றது ஒரு அளவுகோல். அதோட நிறுத்திக்கணும். அறிவியலுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஏன்னா அந்த அறிவியல் 100 வருஷ காலத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ராமாயண மகாபாரதம் தான் அறிவியல். ஆனா நம்மளுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் உணவும் நோய் நொன்று இல்லாம வாழக்கூடிய பக்குவமும் நமக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா வந்துகிட்டு இருந்தது. அதுதான் உணவியல் மருத்துவம் அப்படிங்கிறதுல சிறப்பா அதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம், என்னுடைய வேண்டுகோள். அதுக்காக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் நம்ம கிளினிக்கல் ஃபுட் தெரப்பிங்கிற பேசிஸ்ல நம்ம பண்றோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து தான் மூளைக்கு உள்ள ஹார்மோன் சுரக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து தான் கர்ப்பப்பைக்கு உள்ள ஹார்மோன் சுரக்குது. நம்ம சாப்பாட்டுலேருந்து தான் நம்மளுடைய உயிர் அணுக்களுக்கு சத்து கிடைக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் நம்ம உடம்பை இயக்குது, பேட்டரியா அப்படிங்கிறது அடிப்படை உண்மை. ஆனா அந்த சாப்பாட்டுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ், எம்எல்சிஃபையர் இது மாதிரி பாய்சனை கலக்கும் போது நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் நிலப்படைஞ்சு போயிருது. அதனால எந்த செல்லும் தன்னிச்சையா தானா செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு நகரத்துல வாழக்கூடிய ஒரு மனிதனை நோயாளியாவே வச்சிருக்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு 4 ஆஸ்பத்திரி இன்னைக்கு வந்துருச்சு. அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனை ஆஸ்பத்திரி நம்ம உருவாக்க போறோம், எத்தனை மாத்திரையை உருவாக்க போறோம், எத்தனை நோயாளிகளை உருவாக்க போறோம். எல்லாருமே நோயாளிகள், கைதிகள் மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். நடைப்பினமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை மாற்றணும். இதுக்காக தான் இந்த உணவியல் மருத்துவம். பெரியவங்க சொன்ன பாரம்பரியத்துல வந்த உணவுகளையும் உணவுப் பொருள்களையும் அதிகமா கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாத ஒரு உலகத்தை காமிச்சு கொடுத்து நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்றோம். கிராமத்தை பொறுத்தவரை இதுல கிட்டத்தட்ட 3/4 ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நல்லா இருக்கிறாங்க, நிம்மதியா தூங்கி நிம்மதியா எந்திரிக்கிறாங்க. ஆனா நகரத்தில் உள்ள யாருமே நிம்மதியா தூங்கி நிம்மதியா எந்திரிக்கிறது இல்லை. தூக்கமே வரமாட்டேங்குது. தூங்கினாலும் 4 தடவை எந்திரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பேர் சொல்றது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்றாங்க. அதெல்லாமே ஒரு 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 பைத்தியக்காரத்தனமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது தான் ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எல்லாம் காரணம் நம்ம பாரம்பரியத்தை நம்ம தொலைச்சது. பாரம்பரியத்தை நவீன கல்வி அறிவுங்கிற பேர்ல தொலைச்சிட்டோம். படிப்புக்கும்
ஒரு மனிதனுடைய பாரம்பரியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ரெண்டுக்கும் முடிச்சு போடவே கூடாது என்னைக்கும். படிப்புங்கிறது வேற, படிப்புங்கிறது எட்டு சுரக்காய். எதுக்குன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான். அதுக்கு மேல அதுக்கு வாழ்க்கை கிடையாது, வேல்யூவும் கிடையாது. ஆனா பாரம்பரியம்ங்கிறது வாழையடி வாழையா வரணும், நோய் இல்லாம இருக்கணும், நல்லபடியா ஒரு ஃபேமிலியை உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். மேரேஜ் ஆகாம இருக்கிறது அல்லது மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கிறது, இது எல்லாமே இயற்கைக்கு புறம்பானது. இந்த இயற்கைக்கு புறம்பான விஷயங்கள் எதையும் நம்ம கட்டுப்படுத்தி தான் ஆகணும். இதை என்கரேஜ் பண்ணவே முடியாது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் ஆரம்பத்திலிருந்து பெற்றோர்கள் இந்த உணவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உடலியல் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகளுக்கு பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடுக்கணும், ஒதுக்கி வைக்க கூடாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில 13 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் அந்த அடலசன்ட் பீரியட்ல உள்ள குழந்தைங்களை நம்ம பிரிச்சு வச்சு தனிமைப்படுத்தி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தை கண்மூடித்தனமா உருவாக்கி கொடுக்குறோம். ஆனா அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, பெத்தவங்களும் பெரியவங்களும் நிராகரிக்கப்படுறாங்க, பெத்தவங்களும் பெரியவங்களும் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். அது யாரா இருந்தாலும் எந்த லெவல்லையும் நடக்குது. அப்படின்னா இந்த 13ல இருந்து 18 வயசுல ஒரு மனிதனுடைய உடல், மூளை, எண்ணம், சிந்தனை எல்லாமே மாறுது. எதனால? ஹார்மோன்ஸ்னால. அதனாலதான் அதுக்கு அடலசன்ட் பீரியட்னு சொல்றோம். அந்த ஹார்மோன்ஸ் வளரக்கூடிய பீரியட்ல நம்ம அவங்களை இன்டகிரேட் பண்ணி வாழ்க்கைன்னா என்னங்கிறத கத்துக் கொடுக்கணும். புத்தக புழுவா உருவாக்கக்கூடாது. புத்தக புழுவா உருவான குழந்தைகள் எல்லாம் அமெரிக்காவில் போய் உட்கார்ந்துக்கும், திரும்ப வராது. எத்தனை வருஷமானாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பெற்றோர்களுடைய அருமை பெருமை தெரியாது. காரணம், பெற்றோர்களுக்கு தாய் தந்தைக்கு மீறி ஒரு குரு தெய்வம் இல்லை. இத புரிஞ்சுக்கணும், இதை பயன்படுத்தணும். இதுக்காக தான் இந்த உணவியல் மருத்துவம் சம்பந்தப்பட்ட அறிவுரைகளை வழங்குறதுக்காக நாங்கள் தயாராகிட்டு இருக்கிறோம். இதுல என்னுடைய நண்பர் அகஸ்திய பாரதியும் என்னுடன் ஒன்றரை கலந்து இருக்கிறார். இந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்துக்கிட்டு போறதுக்கு. அதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சந்தோஷம்.